இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் இருபாலை சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் இருபாலை சந்தையிலிருந்து மேற்கு பக்கமாக போகிற வீதி, அதாவது இந்த வீதிக்கு பேர் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கோண்டாவில் வீதி என்று சொல்கிறது. இந்த பிரதான வீதியில் நாங்கள் 200 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் 150 மீட்டர் தூரத்தில் மொத்தமாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருபாலை சந்தையிலிருந்து கோண்டாவில் வீதி பக்கமாக போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த இருபாலை சந்தையிலிருந்து 380 மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். முதலாவது இந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிகரம் முன்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற வீதியில் தான் 150 மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. ஆசிரியர் கலாசாலை, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த பிரதான வீதியிலிருந்து 250 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற முழுமையான வீதியை பார்ப்போம். காணி வாசல் வரைக்குமான வீதியை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை நீங்கள் பிரித்து வாங்க முடியும், 2ஆக பிரித்து வாங்க முடியும். 2 பரப்பாக பிரித்து மாய்கொள்ள முடியும், மொத்தமாகவும் மாய்கொள்ள முடியும். இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை, வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும், எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை, வறுமையான காணியாகத்தான் இருக்குது இந்த 4 பரப்பு காணியும். அதே நேரம் தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்குரிய பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரப்பு காணிக்கு 55 லட்சம் சொல்கிறாங்க. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கதைக்க முடியும். மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. இந்த காணியை வாங்க போகிறீங்க அப்படின்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவில் இந்த காணியை வாங்கன்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த காணியை நீங்கள் விலை பேசி பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்று சொன்னால்
சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னா விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த யூடியூப் தளத்தினூடாக எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்கன்றாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. காணிகள் வீடுகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்களா வங்கிகளை கூடாக செய்யுங்க. அது பாதுகாப்பானதாக இருக்கும். அறிவுறுத்தலுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இதே போல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.